தமிழ்ச்செல்விக்கு இப்படி ஆன கையோட இங்கே சேது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் போனதுக்கு பிறகு மோகனா, அப்புறம் அங்கே இருக்க வசந்தி, தனு, இப்படி எல்லாருமே இங்கே அப்பத்தா எல்லாருமே இங்கே தமிழ்ச்செல்வி கூட இருக்க. அப்போது வெளியில் நின்று வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. டாக்டர் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு. அப்போ அப்பத்தா பக்கத்தில் வரவங்க, என்னையா சேது, போன வருஷமும் இதே மாதிரி தான் நடந்துச்சு, இந்த வருஷமும் இதே மாதிரி தான் நடக்குது, எனக்கு ஏதோ இதில் சந்தேகமாக இருக்கியான்னு எங்கள் அப்பத்தா சொல்ல, நீ சொல்கிறது சரிதான் அப்பத்தா. போன தடவை நாட்டு வெடி கொண்டு வச்சு நம்ம குடும்பத்தில் பெரிய பிரச்சனை ஏற்படுத்த பார்த்தாங்க. அது அப்பாவுக்காக நடந்தது, நம்ம குடும்பத்துக்காக நடந்ததுன்னு ஏதோ ஒரு வகையில் யோசிச்சாலும், ஆனால் தமிழ்ச்செல்வி இந்த மாதிரி வெடிக்கும் போது மட்டும்தான் இதெல்லாம் நடக்குது. இதுதான் பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துதுன்னு இங்கே சேதுவும் சொல்கிறாங்க. சேது சொன்ன கையோட அப்பத்தாவும், நீ போய் முதல்ல என்ன ஏதுன்னு பாரியா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்பி விடுறாங்க. தமிழ்ச்செல்விக்கு எதுவும் இருக்காது, நாங்கள் பார்த்துக்குறோன்ற மாதிரி அப்பத்தா சொல்ல, இங்கே நின்றுகிட்டு இருக்க சேதுவும் கிளம்பி நேராக வீட்டுக்கு ஓடி வராங்க. கருப்பு அங்கே இருக்க மொத்த பட்டாசும் வெடிச்சிருக்கு. ஆனால் எப்படி வெடிச்சது என்னன்னு தான் ஒன்றும் தெரியலன்னு சொல்லிட்டு கருப்பு இங்கே சேதுகிட்ட சொல்ல, சேதுவும் அதே அதிர்ச்சியில் தான் இருக்காங்க. போன தடவை நாட்டு வெடி கொண்டு இந்த தடவை மொத்த பட்டாசும் ஒன்றா வெடிச்சிருக்கு. எதை என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியலைன்னு நினச்சிட்டு இருக்காங்க இங்கே சேதுவுக்கு ஒன்றும் புரியலை. ராஜாங்கமும் ஓடி வந்து என்ன இதுன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, இப்போதைக்கு தமிழ்ச்செல்விக்கு நார்மலாக தான் இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கன்னு சொன்ன உடனேயே இதை கேட்ட ஈஸ்வரிக்கும் போஸுக்கும் பயங்கர கடுப்பாகுது. தனியாக போய் அவங்க ஒரு நிமிஷம் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கவங்க செய்கிறாங்க. இதுக்கு இடையில போஸ் வந்துட்டு சேது என்ன பண்ணுறாங்க, நேராக ஸ்டேஷனுக்கு கால் பண்ணுறாங்க. போன வருஷம் இதே தீபாவளி அன்னைக்கு நாட்டு வெடிகுண்டு ஒருத்த வச்சதா சொல்லிட்டு அரெஸ்ட் ஆனால அப்படின்னு சொல்ல, அவன் டீட்டெயில்ஸ் கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக இங்கே ஐயான்னு சொல்லிட்டு ஸ்டேஷனில் இருக்கவங்க இங்கே சேதுவுக்கு வந்துட்டு எங்கள் டீட்டெயில்ஸை கொடுக்க, உடனே சேது அங்கேருந்து கிளம்புறாங்க. இவன் இந்த நேரத்தில் எங்கே கிளம்பி போகிறான்ற மாதிரி தான் ஈஸ்வரி போசுன்னு எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கேன். சேது கருப்பு ரெண்டு பேருமே கிளம்பிட்டு நேராக எங்கே போகிறாங்க, அந்த நாட்டு வெடிகுண்டு வச்சான் இல்லையா, அவன் வீட்டுக்கு தான் போகிறாங்க. அங்கே போனவங்க எல்லாருமே சந்தோஷமாக தீபாவளியை கொண்டாடிட்டு அப்போ தான் வீட்டுக்குள்ளே போக, வீட்டுக்கு முன்னாடி கார் வந்து நிற்கிறத பார்த்ததும் யாராக இருக்குன்னு சொல்லி பார்த்தா இங்கே சேதுவாக இருக்குது. சேதுவை பார்த்த உடனே அவனுக்கு கொஞ்சம் பீதி ஆகிடுது. அந்த இடத்த விட்டு ஓடணும்னு முயற்சி பண்ணும்போது சேது மடக்கி பிடிச்சிடறாங்க. இதுக்கட என்னை பார்த்தது இப்படி பயந்து ஓடுறேன்னு சொல்லிட்டு அவனை 4 அடி அடிக்க, ஐயா அவனை விட்டுருங்க ஐயா, அவரை விட்டுருங்க ஐயான்னு சொல்லிட்டு அவங்க மனைவி வந்து கெஞ்சவும் செய்கிறாங்க. இங்கே சேதுக்கிட்ட சேது வந்து, என்னையை பார்த்ததும் பயந்து ஓடுறேன்னா, அப்போ இந்த தடவை இந்த வருஷம் தீபாவளிக்கு பட்டாசு மூலமாக பெரிய பிரச்சனையை கொண்டு வரணும்னு நினச்சது நீ தான். தமிழ்ச்செல்விக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுக்கணும்னு நினைக்கிறேன், முதல்ல உனக்கும் தமிழுக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, ஐயா தமிழ்ச்செல்வினா யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அங்கே கருப்பும் போட்டு அடி பொழந்து கட்டுறாங்க. இந்த வருஷமும் தீபாவளிக்கு நீ தானடா பட்டாசுல எல்லாத்துலேயும் தீ வச்சது, எங்களுக்கு யாருக்கு எதுவுமே தெரியாமல் வீட்டுக்குள்ளே வந்து பட்டாசு வெடிக்கிற இடத்துல தீயையும் வச்சுட்டு எதுவுமே தெரியாத போல் கிளம்பி போயிட்டியான்னு சொல்லிட்டு அடிக்க, அதுக்கு ஐயாட்ட சொல்கிறாங்க, ஐயா நான் அந்த வீட்டு பக்கமே வரலையா, என்னை மன்னிச்சிருங்க ஐயா, நான் தான் வரவே இல்லைன்னு சொல்கிறேன் ஐயா அப்படின்னு சொல்லும்போது, இதை கேட்டுட்டு அவங்க ஒய்ஃபும் வந்துட்டு, ஐயா என் புருஷன் அப்படியெல்லாம் பண்ணுறவர் கிடையாதுயா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. உண்மையை சொல்ல போறியா இல்லை இன்னமும் கொஞ்சம் நாளைக்கு இங்கே ஸ்டேஷன் போலீஸ் கேஸுன்னு போயிட்டு அலைய போறியான்னு சொல்லி கேட்க, ஐயானை மன்னிச்சிருங்க ஐயான்னு சொல்லிட்டு ஒன்று அழுக, ஐயா போன வருஷம் நாட்டு வெடி கொண்டு வச்சது நான் தான், அது உங்கள் வீட்டில் இருக்க போஸ் சொல்லி தான் நான் வச்சேன்னு சொல்லும்போது, இதை கேட்ட உடனே சேதுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. போஸு சொல்லி அப்படின்னு கேட்க, ஆமாம் அந்த வீட்டில் ஒரு நாட்டு வெடிகுண்டை வேணும்னு சொல்லி போஸு தான் என்கிட்ட கேட்டது, நான் தான் ஏன் கொண்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே இங்கே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. இதை கேட்டுட்டு இங்கே சேதுவுக்கு ஒன்றுமே புரியலை. உடனே கருப்பை கூட்டிகிட்டு நேராக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தது பார்த்ததும் அங்கே ராஜாங்கம் எல்லாமே வீட்டில் இருக்காங்க. அப்போது எங்கள் போஸ் வந்துட்டு நின்றுட்டுருக்க, சேது எதுவுமே பேசாமல் அமைதியாக வந்து நிற்க, என்னையா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ராஜாங்கம் இங்கே சேதுக்கிட்ட. அப்பா இதெல்லாம் எப்படி நடந்துச்சு எங்கே நடந்துச்சுன்றதை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்ன உடனே எங்கள் போஸுக்கு பயம் அதிகமாகிடுது. ஈஸ்வரி சித்ரா ரெண்டு பேருமே அதிர்ந்து போய் உடனே சேதுக்கிட்ட கேட்குறாங்க, அட என்ன சேது நீ, அவள் தான் இப்படி வெடிக்க தெரியாமல் எதுவுமே செய்ய தெரியாமல் இந்த மாதிரி பட்டாசை கொளுத்தி அவளே அவன் மேலே போட்டுக்கிட்டதுக்கு யார்ப்பா காரணமாக இருக்க முடியும்னு சொல்ல, காரணம் இருக்குது சின்னம்மா, கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து அம்மாச்சின்னு எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்கே ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு தனமும் அவங்க அம்மாவும் கூட இருக்கிறதுனால அம்மாச்சியை கூட்டிகிட்டு மோகனாவும் மலரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு மோகனா கிட்டே இங்கே சேது கேட்க, ஒன்றும் இல்லையா சேது, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவைப்படுது, அதுவும் இல்லாமல் வயிற்றில் இருக்க குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லையான்னு இனிமேல் தான் ஸ்கேன் பண்ணி பார்க்கணுன்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு இங்கே சொல்லவும் செய்கிறாங்க. மோகனா சொன்னதை கேட்டதும் அங்கே நின்றுக்கிட்டு இருக்க சேது இங்கே போஸை பார்த்து முறைக்க, போலீஸ் படைய வீட்டுக்குள்ளே வருது. என்னையா என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு போலீஸ் கேட்குறாங்க. இங்கே ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொல்லிட்டு சேது தம்பி தான் எங்களுக்கு ஃபோன் பண்ணார் அப்படின்னு சொல்ல, என்னையா என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்க, அப்பா போன வருஷம் இதே தீபாவளிக்கு நாட்டு வெடி உண்டை வச்சது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன், இந்த வருஷம் இதே தீபாவளிக்கு இங்கே தமிழ்ச்செல்வியை கொலை பண்ணுறதுக்கு இங்கே பட்டாசுல தீயை பற்ற வச்சது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்ன உடனே போஸ் அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு ஓட முயற்சி பண்ண போலீஸ் மடக்கி பிடிக்கிறாங்க.
என்னாச்சுன்னு எல்லாமே பதறி போய் பார்க்க எல்லாத்தையுமே பண்ணது இந்த போஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை இல்லை என் பையன் அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு அங்கே ஈஸ்வரி வந்து அழுக, சின்னம்மா உங்களுக்கு எல்லாம் தெரியுமா இல்லை தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னையா செய்து எங்கள் மேலேயே சந்தேகப்படுறீன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இங்கே ஈஸ்வரி வந்துட்டு நடிக்கவும் செய்கிறாங்க. ஈஸ்வரி சித்ரா 2 பேருமே சேர்ந்து அப்போ தான் இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு ஈஸ்வரிக்கு எதிராகவே இங்கே சௌத்ரியும் தாமரையும் பேச தான் செய்கிறாங்க. அந்த நேரத்தில் போலீஸ் வந்துட்டு இங்கே நாட்டு வெடி உண்டு வச்சவனே உண்மையை ஒத்துக்கிட்டான், கண்டிப்பாக இந்த விஷயத்த பண்ணியிருக்கிறது இவனை தான் இருக்கணும், என்ன இதனை ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போய் விசாரிக்கிறோன்னு சொல்லிட்டு இங்கே சேது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறதுனால போஸை கூட்டிகிட்டு நேராக அங்கேருந்து கிளம்புறாங்க போலீஸும். அப்போ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இங்கே அவரால் ஏற்றுக்கவே முடியலை, நம்ம போஸை இதெல்லாம் பண்ணதுன்ற மாதிரி ராஜாங்க அந்த அதிர்ச்சியில் மேல முடியாமல் நிற்க, தப்பு செஞ்சவங்க யாராக இருந்தாலும் தண்டனை கிடச்சி தானே பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, ஏயா அப்போ உனக்கு இங்கே அந்த தமிழ்ச்செல்வி மேலே இருக்க பாசம் குறையல அப்படித்தானேன்னு சொல்லிட்டு உடனே இங்கே சௌத்ரி பிரச்சனை பண்ணுற விதமாக இதை பற்றி கேட்க, ஆமாம் தமிழ்ச்செல்வி மேலே எனக்கு பாசம் இருக்குதா, என்ன இருந்தாலும் அவள் இந்த வீட்டுக்காக இந்த குடும்பத்துக்காக எவ்வளவோ நல்ல விஷயங்களை பண்ணியிருக்கா, அந்த விஷயத்தில் அவளுக்காக நான் இதெல்லாம் செய்கிறது பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட சௌத்ரி தாமரை ஈஸ்வரி சித்ரான்னு அப்படியே நொறுங்கி போய் நிற்க, அப்பா நான் செஞ்சது சரியா தப்பா இதை பற்றி நான் இங்கே பேச வரல, ஆனால் போஸுக்கு சரியான தண்டனை கிடச்சே ஆகணும். நாட்டு வெடி குண்டை வச்சு தமிழ்ச்செல்வியை கொலை பண்ண பார்த்ததுக்கும் நேற்று தீபாவளி அன்னைக்கு நைட்டு இங்கே மொத்த வெடிக்கும் தீயை பற்ற வச்சதுக்கும் ஏன் என்னென்னு காரணத்தை அவங்க போலீஸை கண்டுபிடிச்சி சொல்ல தான் போகிறாங்க. இதை பற்றி நீ பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை, போஸை பற்றி நீ இந்த வீட்டில் யாரும் எந்த பேச்சும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் செய்தி கிளம்பி வெளியே போய்ட்றாங்க ஹாஸ்பிட்டலுக்கு எங்கள் தமிழ்ச்செல்வியை பார்க்கணுன்றதுக்காக. அப்போ அங்கே நின்றுக்கிட்டுருக்கா. அப்போ தான் எங்கள் ஈஸ்வரி பக்கம் போக, உன் பையன் உனக்கு தெரியாமல் எதையுமே செய்ய போகிறதில்ல, சொல்லுடி உனக்கு இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா சொல்லுடி அப்படின்னு சொல்லி கேட்க, அட என்ன அத்தை நீங்கள், நானே போஸ் இப்படி பண்ணிட்டானேன்னு கவலையில் நொறுங்கி போய் நிற்கிறேன், நீங்கள் போய் இப்போ வந்து என்கிட்ட என் மேலே சந்தேகப்படுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆக சௌத்ரி தாமரைட்ட சொல்கிறாங்க, இவளுங்க இந்த இடத்த விட்டு போகிறத பார்த்தா தப்பிச்சு ஓடுறத பார்த்தா போஸு இவங்க 2 பேருக்கும் தெரியாமல் எதையுமே செஞ்சுருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லடி, முதல்ல இதுங்க 2யுமே வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் அப்படின்னு சௌத்ரி தாமரைகிட்ட சொல்ல, 2 பேருமே அந்த அதிர்ச்சியில் தான் இருக்கவும் செய்கிறாங்க. மொத்தத்தில் இந்த குடும்பமே பெரிய அதிர்ச்சியில் மேலே முடியாமல் இருக்க, தமிழ்ச்செல்விக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு போஸ் ஏன் இதெல்லாம் பண்ணான்ற ஒரு கேள்வியும் இருக்குது. வெளியே போய் கார் பக்கத்தில் நிற்கிற போஸ்கிட்ட இங்கே கருப்பு போகிறாங்க, பின்னாடியே மோகனாவும் போகிறாங்க. மோகனா பக்கத்தில் போக, தமிழ்ச்செல்விக்கு இப்படி ஆகணும்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல, தமிழ்ச்செல்வி நல்லா தான் இருக்கா, ஆனால் அவள் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கும் அவளுக்கும் இடையில ஒரு சின்ன ஆபத்து இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க, இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கன்னு சொன்ன உடனேயே சேது அதிர்ந்து போய் பார்க்க, நீ பண்ணதை நினச்சி நான் உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படுறேன், ஏற்கனவே போஸால் தமிழுக்கு பிரச்சனை வந்திருக்கு, இவன் இந்த மாதிரி பண்ணதுக்கு காரணம் போஸாவை அடித்ததான் தான் காரணமாக இருக்குமோன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்ல, என்ன சின்னமாக சொல்கிறீன்னு இங்கே கேட்குறாங்க. மோகனாவை பார்த்து கேட்க, மோகனா நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஏற்கனவே அவள் இந்த வெளியில் கொட்டையில் தங்கியிருந்தப்போ இந்த போஸு தமிழ்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்துருக்கான். அப்போ எங்கள் எல்லாம் முன்னாடி தான் தமிழ் அவனை அடிக்கவும் பாய்ச்சா, கொலை பண்ண கூட முயற்சி பண்ணவ தயங்கவே இல்லை அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட சீது நொறுங்கி போய் உட்காந்துடுறாங்க. தன்னால் எதுவுமே பண்ண முடியலைன்னு நினச்சி அழுக, இனி தமிழுக்கு நான் பாதுகாப்பாக இருப்பேன், உறுதுணையாக இருப்பேன், இந்த போஸை நீ இந்த வீட்டுக்குள்ளே நான் சேர்த்துக்க முடிவே பண்ண மாட்டேன், அப்பாவே சம்மதிச்சாலும் அதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இங்கே சேது பயங்கரமான ஒரு கோவத்திலையும் தமிழ்ச்செல்வி மேலே இருக்க பாசத்தை வெளிக்காட்டாமல் அவங்க மனசுக்குள்ளே வச்சிட்டு இருக்கிறது சரியில்லைன்ற மாதிரி இங்கே கருப்பு சொல்ல, அதுக்கு சேது சொல்கிறாங்க, தமிழை நீ நான் பத்திரமா அவள் கூடவே இருந்து பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி இங்கே வாக்கு கொடுக்கவும் செய்கிறாங்க. நீ இதை மட்டும் செஞ்சால் போதையான்னு எங்கள் மோனாவும் சொல்லிட்டு போங்க. இந்த போஸ் இவ்வளோ கீழ்த்தனமான ஒரு ஆளாக இருக்கான், இவனுக்கு எம்எல்ஏ வீட்டு பொண்ணு கேட்குதா, இப்போ ஜெயிலுக்கு போன விஷயம் எம்எல்ஏக்கே தெரிஞ்சிருக்கும், இவனுக்கு இனி எம்எல்ஏ வீட்டு பொண்ணு இல்லை, இனி எந்த பொண்ணுமே அவன் கூட சேர்ந்து வாழ சம்மதிக்க போகிறதே கிடையாது அப்படின்ற மாதிரி இங்கே கருப்பும் சொல்ல, அவன் நிரந்தரமாக ஜெயிலுக்குள்ளே இருக்க ஏற்பாடு நான் செய்கிறேன்ற மாதிரி இங்கே சேது ரொம்ப கோபத்தில் தான் இருக்காங்க எங்கள் தமிழ்ச்செல்விக்காக.